சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தி. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். இதற்கு மேல் இயேசுவால் சிலுவையை சுமந்து செல்ல முடியாது என்று உணர்ந்த வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்க வேறொரு நபரை தேடுகிறார்கள். அப்பொழுது அப்பக்கமாய் வந்த சிரேன் ஊரை சேர்ந்த சீமோனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. மண்டையோட்டு இடம் வரை சீமோன் இயேசுவோடு சிலுவையை சுமந்து சென்றார். சிந்திப்போமா? ஏழைகள் உங்களிடையே எப்போதும் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறுகிறார். ஆம், தேவையில் இருப்போர் இன்று ஏராளம். தேவை என்றவுடன் நாம் பொருட்களை மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் இன்று அதற்கு மட்டுமல்ல, அதைவிட மேலாக அன்புக்கான தேவை, இரக்கத்திற்கான தேவை, மன்னிப்பிற்கான தேவை, உடனிருப்புக்கான தேவை என ஏராளம். அருள் பணியாளர்களாகிய நாம், துறவியர்களாகிய நாம், பங்கில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கும் நாம், எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் தேவையில் இருப்பவரை சந்தித்து உதவுவது எப்போது? தொடக்க கிறிஸ்தவர்களோ அனைத்தையும் கொண்டு வந்து திருத்தூதர்கள் காலடியில் வைத்தனர். தேவையில் உணர்வோர் எவரும் அவர்களிடையே இல்லை என்று விவிலியம் கூறுகிறது. இக்கால கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி பிறரின் தேவையை முதலில் உணர்ந்திருக்கிறோமா? உணர்வே நம்மை செயல்பாட்டுக்கு அழைத்து செல்லும். ஜெபம். அன்பான இயேசுவே, பிறரின் பொருள் தேவைகளை மட்டுமல்ல, அவர்களின் மனதின், இதயத்தின், ஆன்மாவின் தேவைகளை உணர்ந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள்